அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். ராசி மண்டலத்தின் 6வது வீடான புதன் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியை பற்றி இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசி என்றாலே ஒரு தனி மரியாதை உண்டு. ஏனென்றால் இவர்கள் பர்ஃபெக்டான மனிதர்கள் என்று சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு நீண்ட பயணமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரை வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள். அப்போதுதான் உங்கள் ராசியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். முதலில் கன்னிராசிக்காரர்களின் அடிப்படை குணத்தை பார்த்தால் இவர்கள் மிகவும் கூர்மையான புத்திசாலிகள். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மேலோட்டமாக பார்ப்பார்கள். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதன் ஆழம் வரை சென்று ஆராய்வார்கள். புதன் கிரகம் இவர்களுக்கு புத்தியை கொடுத்திருப்பதால் எதையும் லாஜிக் இல்லாமல் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் இவர்களிடம் எப்போதும் இருக்கும். ஒரு வேலையை இவர்களிடம் கொடுத்தால் அதை ஒரு சிறு குறை கூட இல்லாமல் செதுக்கி முடிப்பார்கள். இவர்களுடைய இந்த நுணுக்கமான பார்வைதான் இவர்களை மற்ற ராசிகளிடம் இருந்து தனித்து காட்டுகிறது. இவர்களுடைய பேச்சாற்றலை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அல்லது எழுத்தாளர்களாக இருப்பார்கள். தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். ஆனால் பேச ஆரம்பித்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். வார்த்தைகளை மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். அதேபோல் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கொடுத்தால் அது இவர்களோடு தான் இருக்கும். நம்பகத்தன்மைக்கு மறுபெயர் கன்னிராசி என்று கூட சொல்லலாம். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு தேவைப்படும் போது சரியான ஆலோசனையை வழங்குவதில் இவர்கள் வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சுகாதாரம் மற்றும் ஒழுக்கம் என்பதில் எப்போதும் ஒரு கண் இருக்கும். தங்கள் வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தது போல வைத்திருக்க விரும்புவார்கள். ஏதாவது ஒரு பொருள் இடம் மாறி இருந்தால் கூட இவர்களுக்கு பிடிக்காது. சில நேரங்களில் இது மற்றவர்களுக்கு சங்கடமாக தெரியலாம். ஆனால் இவர்களுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும். இவர்களுடைய உடைகளையும் மிக நேர்த்தியாக பராமரிப்பார்கள். ஒரு சின்ன அழுக்கு கூட இவர்களுடைய ஆடையில் இருக்காது. அந்த அளவிற்கு தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்கள். அடுத்ததாக இவர்களுடைய விமர்சன குணத்தை பற்றி பேச வேண்டும். இது இவர்களுடைய ஒரு முக்கியமான அம்சம். கன்னிராசிக்காரர்கள் தங்களை தாங்களே அதிகமாக விமர்சித்து கொள்வார்கள். இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதேபோல் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவார்கள். இது சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் கன்னிராசிக்காரர்களின் நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது கிடையாது. அந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இவர்களுடைய அன்பு என்பது வார்த்தைகளில் இருக்காது, இவர்களுடைய செயலில்தான் இருக்கும். பொருளாதார விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். பணத்தை வீணாக செலவு செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பார்த்துத்தான் செலவு செய்வார்கள். எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். இவர்களிடம் ஒரு பட்ஜெட் இருக்கும். அதை தாண்டி ஒருபோதும் செல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு ஆடம்பரத்தை விட அந்த பொருள் எவ்வளவு காலம் உழைக்கும் என்பதுதான் முக்கியம். அதற்காக கஞ்சத்தனம் என்று சொல்ல முடியாது. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் கன்னிராசிக்காரர்கள் தான் முதலாளிகளுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாக வேலை செய்பவர்கள். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தால் அதன் டெட்லைனுக்கு முன்னரே அதை முடித்து கொடுத்து விடுவார்கள். இவர்களுடைய மூளை ஒரு கம்ப்யூட்டர் போல வேலை செய்யும். கணக்கு வழக்குகள், நிர்வாகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். இவர்களுக்கு எதையும் அரைகுறையாக செய்வது பிடிக்காது. அந்த வேலையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமானவர்கள்.
எடுத்த உடனேயே ஒருவரை நம்பிவிட மாட்டார்கள். அந்த நபரை நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் தன் மனதை திறப்பார்கள். ஒருமுறை ஒருவரை நேசித்துவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்வார்கள். இவர்களுடைய துணைக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தோளோடு தோள் நின்று தாங்குவார்கள். ஆனால் இவர்களிடமிருந்து ரொமான்ஸை விட யதார்த்தமான அன்பைத்தான் எதிர்பார்க்க முடியும். உங்கள் துணையின் தேவையை அறிந்து அதை செய்து முடிப்பதில் இவர்கள்தான் கில்லாடி. இவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தால் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. ஏனென்றால் இவர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் அது இவர்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்கள் யோகா அல்லது தியானம் செய்வது மிகவும் நல்லது. அவ்வப்போது இயற்கையோடு நேரத்தை செலவிடுவது இவர்களுடைய மனதிற்கு பெரிய அமைதியை கொடுக்கும். ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பதில் இவர்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். முடிவாக சொல்லப்போனால் கன்னிராசி என்பது ஒரு நந்தவனம் போன்றது. அங்கு எல்லாமே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு சீரான பாதைக்கு திரும்பும். இவர்களிடம் இருக்கும் அந்த உதவும் குணம்தான் இவர்களுடைய மிகப்பெரிய சொத்து. கன்னிராசிக்காரர்கள் தங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை விட மற்றவர்கள் மீது வைக்கும் அன்புதான் இவர்களை உயர்த்துகிறது. சில நேரங்களில் பிடிவாதம் பிடித்தாலும் நியாயத்திற்காக மட்டுமே அந்த பிடிவாதத்தை காட்டுவார்கள். இந்த வீடியோவில் கன்னிராசியின் முழு பரிமாணத்தையும் பார்த்தோம். இதுபோலவே மற்ற ராசிகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய சேனலை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களுக்கே தெரியாத பல உண்மைகளை அவர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ராசி பலன் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.